எல்லாரும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தால் ஆகும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். ரொம்ப அழகான ஒரு வசனத்தை நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே இரவிலே காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஆண்டவர் இந்த வார்த்தையை தெளிவாய் அழுத்தமாய் கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் மரியாளை போல இது எப்படி ஆகும் என்று நீங்கள் கேட்கலாம். இந்த காரியம் எப்படி ஆகும்? இந்த காரியம் எப்படி நடக்க போகிறது? இது யாரால ஆகும்? எனக்கு பலன் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு பின்னணி இல்லை, ஆயிரக்கணக்கான காரணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு இந்த நாளில் ரொம்ப அழகா வாக்கு கொடுக்கிறாரு. உன்னால அல்ல, உன் சொந்தங்களால் அல்ல, உன் தகப்பனால் அல்ல, இல்லைன்னா சுற்றி இருக்கிற ஜனங்களால் அல்ல, என்னுடைய கரத்தினாலே ஆகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த எந்த சூழ்நிலை உங்களுடைய இருதயத்தில் இருந்தாலும் உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தரை தான் நீங்களும் நானும் ஆராதிக்க போகிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அந்த சொப்பனத்தை காண்பிக்கும் போது அவனுடைய தகப்பனார் நினைக்கிறார், இது எப்படி ஆகும்? அவன் நினைக்கிறான், இது எப்படி ஆக போகிறது? நான் என் சகோதரர்களை விட உயர முடியுமா? அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சூழ்நிலைகள் எல்லாம் அது ஆகும் என்று சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை. இது எப்படி ஆக போகிறது? எப்படி என்னுடைய சகோதரர்களை பார்க்கலும் கர்த்தர் என்னை தைரியப்படுத்த போகிறார், நிற்க பண்ண போகிறார், அப்படிலாம் அவனுடைய மனசுல இருந்துச்சு. ஆனால் நான் நம்புகிறேன், ஏற்ற காலம் ஒன்று வரும்போது அது கர்த்தருடைய கரத்தினாலே ஆயிற்று. நான் நம்புகிறேன், ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், இது நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். அந்தந்த நேரம் வரும்போது உன் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நடத்துவதற்கு என் கர்த்தரால் ஆகும். ஏற்ற நேரத்திலே அந்த காரியம் நேர்த்தியாய் நடக்கும். கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, என்னுடைய இருதயம் கலங்கவே வேண்டாம். அது என்னுடைய கரத்தினால் அந்த காரியத்தை நான் செய்து முடிக்க போகிறேன். நீ கலங்கி கொண்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், அது என்னுடைய கரத்தினாலே ஆகும். யாராலும் ஆக முடியாது என்று ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். இல்லை, என்னுடைய கரம் அதை செய்து முடிக்கும். உன்னுடைய கண்கள் அதை பார்க்க போகிறது. உங்கள் சொந்தங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. கர்த்தருடைய கரத்தினால் அது ஆகும் என்று நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்கள். கரங்களை தட்டி கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைந்து போனது. அப்போ அந்த இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் காலியாக போகுது. என்ன பண்ணுவேன்னு தெரியல. திராட்சரசத்துக்கு என்று சில வரைமுறைகள் இருக்கிறது, அதற்கென்று சில நாட்கள் ஆகும். திராட்சரசத்தை உடனே செய்ய முடியாது. சில காரியத்தை உடனே பண்ணிடலாம், ஆனால் சில காரியத்தை அவ்வளவு அதற்கான ப்ரிப்பரேஷன், அதற்காக நேரங்கள் எடுத்து தான் அதை பண்ண முடியும். அது காலி ஆயிடுச்சுன்னா, அது தீர்ந்துருச்சுன்னா உடனே செய்வது சாத்தியம் முடியாது, செய்ய முடியாது. ஆனா எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்காம தான் விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தண்ணியை கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றினார். நான் நம்புறேன், உங்க கைகளிலே இருக்கிற சாதாரணமான தண்ணியை போன்ற காரியத்தை கர்த்தருடைய கரம் அதன் மேல இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதன் மேல் இருக்கும். இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது நான் விசுவாசிக்கிறேன், அது கர்த்தருடைய கரத்தினாலே
ஆகும். பந்தி விசாரிப்புக்காரன் ஆச்சரியப்பட்டான், சொந்தங்கள் ஆச்சரியப்பட்டார்கள், சுற்றி நிற்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தேவஜனமே, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அதிசயத்தை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுகிறார்கள். இதோ அந்த மகனை மாற்றுவதற்கு கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். ஒரு 5 விசை கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம், கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். இந்த வியாதியை சுகப்படுத்துறதற்கு கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். சொல்லுங்க சொல்லுங்க, நல்ல அறிக்கை செய்யுங்க. ஹல்லேலூயா. என் மகளுக்கு என் மகனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கிறது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். நீங்கள் அறிக்கை செய்ய பரலோகம் அதை அங்கீகரிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். சொல்லுவோம், கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். எனக்கு முன்பாக இருக்கிற தேவைகள் சந்திக்கிறதற்கு அது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். எனக்கு முன்பாக போடப்பட்டிருக்கிற அந்த தவறான கையெழுத்தை குலைப்பதற்கு என் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். நல்ல விசுவாசித்து, எனக்கு முன்பாக மலை போல நிற்கிற அந்த பிரச்சனையை சமபூமி ஆக்குறதற்கு கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். நான் நெடுநாள் காத்திருக்கிற அந்த காரியம், அந்த ஜெபத்தினுடைய பதில் கர்த்தருடைய கரத்தினாலே. சொல்லுங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இதை அறிக்கை செய்ய சிலருக்குள்ள அந்த அற்புதம் ஆரம்பித்து விட்டது. கர்த்தர் ஆரம்பித்து விட்டார், கர்த்தர் செய்ய ஆரம்பித்து விட்டார். என் மகனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றுவது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். என் மகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, என் தேவனுடைய கரத்தினால் ஆகும், கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது விசேஷமாய் ஆகும் என்கிற வார்த்தை வேதத்தில் பல முறை எழுதப்பட்டிருக்கிறது. பல சூழ்நிலையிலே மனிதர்கள் ஆகாது என்று சொல்லும் போது கர்த்தர் ஆகும் என்று செய்து முடித்திருக்கிறார். அப்படி வாசிக்கும் போது ஒரு 3 சம்பவங்கள் என்னுடைய இருதயத்தை ரொம்ப தொற்றுச்சு. அந்த காரியத்தை உங்களோடு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 14வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப அழகான ஒரு வசனம். எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும். அப்படின்னா ஆண்டவர் இந்த வசனத்துல இன்னொருத்தருடையதை புடுங்கி உனக்கு நான் தருவேன், இல்லைன்னா இன்னொருத்தரிடத்திலிருந்து ஏமாற்றி உனக்கு தருவேன் அப்படின்னு இந்த வசனத்துக்கு அர்த்தம் அல்ல. பாபிலோனுடைய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையிட்டு அவர்களுடைய நாட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு போன தங்கம் வெள்ளி அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணனா அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளிலையும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. அன்னைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவனுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார். சாலோமோனுடைய நாட்களிலே அந்த தேசம் மிகப்பெரிய செழிப்பாய் இருந்தது. தேவனுடைய ஆலயத்தை சுட்டரிக்கும் போது அதுல இருந்த தங்கங்கள் அந்த தீப்பட்டு அப்படி ஆறாய் ஓடிச்சாமா. வெள்ளி அவனுடைய காலத்தில் ஒரு பொருட்டாய் எண்ணப்படவே இல்லை. அப்போ பாபிலோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலிருந்து எடுத்து கொண்டு போன பொருட்கள் பல கோடி மதிப்புள்ள பொருட்கள். அப்போ அவன் என்ன பண்ண அப்படின்னா தன்னுடைய நாட்டிலே மட்டுமல்ல அண்டை நாடுகள் சுற்றி இருக்கிற எகிப்து இப்படிப்பட்ட பல நாடுகளில் இந்த பணங்களையும் இந்த பொருட்களையும் கொண்டு போய் எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்காக வைத்திருந்தான். அதன் மூலமாக ஒவ்வொரு நாடுகளுக்கும்
நிறைய பணம் வந்தது, எகிப்திற்கு வந்தது, எத்தியோப்பியாவுக்கு வந்தது. அவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க பெரிய ஆளா மாறிட்டாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்பதான் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபத்தையும் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாக்குவேன். நான் நம்புகிறேன், உங்கள் வருமானங்களை யாராவது ஒருத்தர் பறித்திருக்கலாம், அவர்கள் எடுத்திருக்கலாம், ஏமாற்றி எடுத்திருக்கலாம், உங்களை வஞ்சித்து அவர்கள் எடுத்து இன்னைக்கு அவங்க ரொம்ப பெரிய ஆளா இருக்கலாம். உங்களுடைய உழைப்புகளை எல்லாம் எடுத்து அவர்கள் இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த ஜெபத்துல வாக்கு கொடுக்கிறார், இல்ல அது தாண்டி உன்னுடையது உன்னிடத்தில் வந்து சேரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். எகிப்தின் சம்பாத்தியம் உன்னை தேடி வரும், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் உன்னை தேடி வரும். சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். நான் நம்புகிறேன், உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய அந்த கஷ்டமான பணத்தை கர்த்தர் இன்னொருத்தருக்கு தரவே மாட்டார். யார் இந்த ஜெபத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள் என்று தெரியாது. நீங்கள் உழைத்ததை இன்னொருவர் அனுபவிக்கலாம். நீங்கள் பேசி முடித்து வைத்திருந்ததை இன்னொருத்தர் சென்று அபகரிச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு மேலானதை வைத்திருக்கிறேன். சீக்கிரமாய் ஒரு நாள் வரும், அன்று என் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கரத்திலிருந்து தாண்டி உன்னிடத்திலே வந்து சேரும் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் உலகத்தானுடைய கையிலிருந்து தாண்டி உன்னுடைய கரத்திலே, நம்முடைய கரத்திலேயே கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி அப்பா பார்த்து சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லுங்க. தாண்டி வந்து என்னுடையதாகும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாண்டி வந்து என்னுடையதாகும். என்னுடைய முதலை வைத்து சம்பாதித்த அனைத்து காரியத்தையும் கர்த்தர் எனக்கு திருப்ப கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் அப்படிதான். நம்முடைய முதலை வச்சு இல்லைன்னா நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து அவர்கள் கொடுத்து அவங்க ரொம்ப பேர் நல்லா இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். இவங்க இவ்வளோ வந்துட்டாங்களே, இதெல்லாம் என்னுடைய உழைப்பு அல்லவா, இதெல்லாம் என்னுடைய பணம் அல்லவா, இதெல்லாம் என்ன நான் பண்ணினதானே இவங்க வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், இல்லை, உங்க இருதயம் கலங்க வேண்டாம். அது ஒரு நாள் தாண்டி நம்மிடத்திற்கு வரும், சீக்கிரமாய் வரும். ஆமென். நீங்கள் பட்ட பாடுகள் பிரயாசம் ஒன்றும் இன்னொருத்தருடைய கரத்திலே கர்த்தர் கொடுக்க விடமாட்டார். நீங்கள் நஷ்டப்பட்ட காரியத்தை கர்த்தர் திரும்ப உங்களிடத்திலே கொண்டு வருவார். நான் அந்த பலிபீடத்தில் தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். யாருடைய கையிலிருந்தெல்லாம் நீங்கள் இழந்து போனீர்களோ அதை கர்த்தர் வெகு சீக்கிரமாய் உங்களுடைய கரத்திலே கொண்டு வந்து கொடுக்க போகிறார். அன்றைக்கு உங்களுடைய இருதயம் சந்தோஷப்பட்டு களி கூற போகிறது. ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் ஜோஷுவாவின் புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்தை எடுப்பீர்களே ஆனால், ஜோஷுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்திற்கு நேராக நீட்டினான். அவன் தன் கையை நீட்டின உடனே பதிவிருக்கிறவர்கள் தீவிரமாய் தங்களுடைய இருந்த இடத்திற்கு எழும்பி ஓடி பட்டணத்திற்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடே பட்டணத்தை தீ கொளுத்தினார்கள். ஆயின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது இதோ பட்டணத்தின் புகை ஆசனத்தில் எழும்புகிறதை கண்டார்கள். அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடி போகிறதற்கு அவர்களுக்கு இடம் இல்லாமற் போயிற்று. வனாந்தரத்தில் ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமுகமாய் திரும்பினார்கள். பதிவிருக்கிறவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரன் பார்த்தபோது திரும்பிக் கொண்டு ஆயின் மனுஷரை முறியடித்தார்கள். பட்டணத்தில் இருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்பட்டதினால் சிலர் இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டு கொண்டார்கள். ஆகையால் அவர்கள் ஒருவரும் தப்பி மீதி இராதபடி
அவர்களை வெட்டி போட்டு ஆயின் ராஜாவை உயிரோடே பிடித்து யோசுவாவினிடத்தில் வந்தார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இந்த இடத்துல ஜோஷுவா ஆயி பட்டணத்திற்கு விரோதமாய் அவர் போகிறார். ஒரு பெரிய தோல்வியை அவருடைய வாழ்க்கையிலே இதுவரையிலும் தோல்வியே கண்டிராத இந்த மனுஷன் ஒரு பெரிய தோல்வியை கண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ பயப்படாத, ஆயியும் அந்த ஜனங்களையும் அதில் உள்ள சகலத்தையும் உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். கர்த்தர் வாக்கு கொடுத்தபடியே அந்த பட்டணத்தை கர்த்தர் அவனுடைய கரத்திலேயே கொடுத்தாராமா. ஆமேன் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நமக்கு தாண்டி வர பண்ணுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எங்கிருந்தெல்லாமோ கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்கள் அருகாமையிலே கொண்டு சேர்க்க போகிறார். ஆமே. சோ நம்பர் 1, முதலாவதாக கர்த்தருடைய கரத்தினாலே என்ன ஆகும் என்று சொன்னால், எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபத்தையும் தாண்டி உன்னிடத்திற்கு உன்னுடையதாக்க கர்த்தருக்கு ஆகும். அப்படின்னா நம்ம பாடுபட்டது, நம்ம உழைச்சது, நம்ம ரத்தம் சிந்தினதை கர்த்தர் மீண்டும் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்திலே இருந்தாலும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எந்த இடத்திலே பறிக்கப்பட்டு போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவலைப்பட வேண்டாம், சீக்கிரத்திலே கர்த்தர் அதுக்கு நியாயம் செய்து அதை உனக்கு கொண்டு தருவார். அது உன்னுடைய கரத்திலே சேரும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் நெடுநாட்களாய் காத்திருக்கிற வராது என்று நினைத்த அந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொண்டு தருவேன். அது சீக்கிரமாய் உன்னிடத்தில் வரும். அதை நினைத்து நாம் நிறைய பேர் மகிழ்ச்சி அடைய போகிறோம். கைகளை உயர்த்தி, ஆம் தகப்பனே, நான் நம்புகிறேன், என்னுடைய ஆண்டவரே சுற்றி இருக்கிற வருமானங்கள், ஹல்லேலூயா, என்னிடத்திலே வாங்கின நிறைய பொருட்கள் திரும்பி என்னிடத்திற்கு வரப்போகிறது. நான் உழைத்த பணம் என்னிடத்திற்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு தந்த ஆசீர்வாதம் யார் பிடுங்கி வைத்திருந்தாலும் இப்பொழுது இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்திலே கர்த்தருடைய ஒரு எச்சரிப்பு கடந்து போகட்டும். தேவனுடைய ஒரு மகிமை கடந்து போய் அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் கர்த்தர் உன்னுடைய கரத்திலேயே, உங்கள் கரத்திலேயே கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய சம்பாத்தியத்தை, அவருடைய தங்கங்களை எல்லாம் அந்த ஜனங்கள் தங்களுடைய கைகளிலே பறித்து வைத்திருந்தார்கள். அவ்வளவுதான், உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு தான் வச்சிருந்தாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் புறப்பட பண்ணும்போது பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார். ஆமென். நம்முடையது எல்லாவற்றையும் நம்மிடத்தில் சேர்க்கிற வருஷம் கர்த்தருக்கு சித்தமானால் நீங்கள் ஒரு புது வருஷத்தை சந்திக்கும் போது நான் நம்புகிறேன், தடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்கள் கரங்களிலே கொடுத்திருப்பார். உங்களுக்கு வர வேண்டியது எல்லாம் வந்திருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் மறந்து போனதை கூட கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சமீபத்திலே ஒரு வயதான ஒரு தாயார் ஒரு பத்திரத்தை கொண்டு ஜெபம் பண்ணார்கள். அவர்களுக்கு வயது ஒரு 75 வயது இருக்கும். அப்போ 75 வயதான அந்த தாயார் அந்த பத்திரத்தை அழுது கொண்டே ஜெபம் பண்ணினாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எங்கள் அப்பாவுடைய சொத்து, இவங்களுக்கு ஒரு 75, அவங்க அப்பாவுக்கு ஒரு 80. அப்போது அப்போ இருந்த சொத்து இவருடைய கையில் கிடைக்கவே இல்லை. இவர்களுக்கு அப்படி ஒரு சொத்து இருக்கிறதா அவங்களுக்கு தெரியவே தெரியாதாமா. ஆனால் ஒரு ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருடைய ஊருக்கு ஒரு நாள் போகும்போது அந்த ஊரில் இருக்கிற மணியக்காரர் கூப்பிட்டு சொன்னாராமா, உங்க தாத்தாவுடைய ஒரு சொத்து இங்க இருக்குது, அந்த சொத்தை நாங்க உங்களுக்கு தரணும், இது யார் எல்லாரையுமே கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்களாம். எவ்வளோ ஏக்கர் அப்படின்னா கிட்டத்தட்ட 10 ஏக்கர் நிலம். 10 ஏக்கர் நிலம் தனக்கு வரும் என்று தெரியல. தன்னுடைய தாத்தாவுடைய சம்பாத்தியம் திடீரென்று அவங்க கூப்பிட்டு அந்த 10 ஏக்கர் நிலத்தையும் அவங்க கையில் கொடுத்தாங்க. அவங்க பத்திரத்தை கொண்டு ஜெபம் பண்ணும்போது அழுதுட்டே கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்க. பாஸ்டர், இதெல்லாம் யார் சம்பாதிச்சதுன்னே தெரியல, எங்கள் தாத்தாவுடைய சொத்துன்றாங்க. ஆனால் கர்த்தர் நான் அனுபவிக்கும்படியாய், என் பிள்ளைகளை அனுபவிக்கும்படியாய் என் கரத்திலேயே கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நீங்க எல்லாரும் சாட்சி சொல்லுவீர்கள். நீங்க உழைத்த உழைப்பை இன்னொருத்தர் பறித்திருப்பார்களே, ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த தாயாருடைய தேவன் தான் உன் தேவன், நம்முடைய தேவன் அந்த தேவன். நான் கர்த்தர் சொல்கிறார், அது தாண்டி உன்னிடத்திற்கு வரும், உன்னுடையது தாண்டி உன்னிடத்திற்கு வரும். நிறைய பேர் சாட்சி சொல்ல போகிறீர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய தாத்தாவுடையது, என்னுடைய தகப்பனாருடையதை கர்த்தர் என் கை மீட்டெடுக்கும்படியாய், ஹல்லேலூயா, உங்களுடைய கை அந்த ஆசீர்வாதத்தை மீட்டெடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக.
நம்முடைய தேவன் அவ்வளவு பெரிய தேவன். ஆமென். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது, நம்முடைய ஆண்டவர் எது அவருடைய கரத்தினாலே ஆகும். வாசிக்கலாமா? நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரத்தினுடைய 22, 23 வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் 22, இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளியிட்டு, நீர் எதையாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், 22, 23. இவனை கொல்லுகிறதற்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் எதையாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறார். அவனுடைய மகனுக்கு என்ன வியாதி அப்படின்னா சில நேரங்களிலே அவன் நினைத்திராத நேரத்தில் அவனுடைய வியாதி அவனை தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளி இருக்கிறது. அப்படின்னா இந்த ஃபிக்ஸ் மாதிரி வரும் பாருங்களேன், அது ரொம்ப கொடுமையான ஒரு வியாதி. கடந்த சில மாதங்களாகவே அந்த வியாதி உள்ளவர்களுக்காக ஸ்பெஷலாக என்னுடைய தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். நீங்களும் அதற்காக ஜெபிக்கணும். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற கூட சின்ன, அது பெரியவங்களுக்கு இருந்தால் கூட சின்ன பிள்ளைகளுக்கு அந்த வியாதி இருக்கிறது. அவங்க ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எப்போ வரும் எதுவுமே தெரியாது. அது ரொம்ப கொடுமையான வியாதி. அவங்க ஒரு விசை நம்முடைய திருச்சபை பக்கத்தில் ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களுடைய நாக்கு அப்படியே ரொம்ப அப்படியே ரத்தமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா அந்த ஃபிக்ஸ் அவங்க நாக்கை கடிச்சிட்டாங்க. அந்த நாக்கு ரொம்ப ஆழமாக அதனுடைய அந்த பல்லு பட்டிருந்துச்சு. அவங்களால சாப்பிடவே முடியல. அவங்க சொல்லும்போது அப்படி தான் சொன்னாங்க, நான் செத்துறணும்னு எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்னால் அது தாங்க முடியல. அப்போது ஒரு கொடுமையான வியாதி தன்னுடைய பிள்ளைக்கு. அந்த பிள்ளை எப்போ தீயில தள்ளுது, எப்போ தண்ணீரில் தள்ளுதுன்னு அவங்க அப்பாவால் சொல்ல முடியல. அப்போது இதில் ஒரு 3 காரியத்தை நீங்கள் இந்த சம்பவத்தில் தியானிக்க முடியும். ஒன்று, தீயிலையும் தண்ணீர்லையும் தள்ளுகிறது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் தன்னுடைய தகப்பனாருக்கு என்ன எண்ணம் வருதுன்னா, என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை. என்ன ஆகுமோ, எது எப்போ எப்படி நடக்கும் என்று அவரால் அது கெஸ் பண்ணவே முடியாது. திடீர்னு ஒரு சந்தோஷமான இடத்துல வரும், திடீர்னு ஒரு சோகமான இடத்துல வரும், திடீர்னு ஒரு டிராவல்ல வரும். அப்படின்னா என்ன ஆகுமோ, எப்போ என்ன ஆகுமோ அப்படின்னு தெரியாது. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் இதே சூழ்நிலையில் வந்திருக்கலாம். என்ன ஆகுமோ அப்படின்ற, எப்படி எந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னே எனக்கு தெரியல பாஸ்டர். ஆனால் ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஒரு பரிபூரணமான விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். இரண்டாவதாக இதில் என்னன்னா, அவர் தன்னுடைய மகனை குறித்த ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவரே இது என்னால முடியல அப்படின்றார். முதல்ல சொல்றாரு, இந்த பிரச்சனை என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல, இது எப்போ இவனை கொல்லுன்னு எனக்கு தெரியல. இரண்டாவது சொல்றாரு, நான் என்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்கு எத்தனையோ முயற்சி எடுக்கிறேன், என்னால் என்ன பண்ணல முடியல. மூன்றாவது என்ன சொல்றாருன்னா, என்னால் முடியல அப்படின்றதுக்காக நான் சீடரிடத்தில் உம்முடைய ஊழியக்காரரிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களாலும் முடியல. அப்போ 3 விதமான சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஒன்று, நீங்க என்ன ஆகுமோன்னு நினைக்கலாம். ரெண்டாவது, உங்களால முடியாததா இருக்கலாம். மூன்றாவது, உங்களை சுற்றி இருக்கிறவர்களால் முடியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், என்னுடைய கரத்தினாலே நீ விசுவாசிக்க கூடுமானால் அது ஆகும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அந்த வாலிப சகோதரனை கர்த்தர் தொட்டு கர்த்தர் சுகப்படுத்தி அந்த இடத்துல ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்தினார். எனக்கு தெரியும் இந்த ஜெபத்திலே இருக்கிற நிறைய பேர் அந்த பிரச்சனையை பார்த்து, இது என்னமாய் முடியுமோ, இது என்ன ஆகுமோ, இது என்றைக்கு என்னை நஷ்டப்படுத்துமோ, என்றைக்கு நான் இதனால் பெரிய பாதிப்பை அடைஞ்சிடணும் அப்படின்னு உங்க மனசு சொல்லுமையானால், கர்த்தர் சொல்கிறார், அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
காலத்து பாடுகள் இனி உனக்கு வெளிப்பட போகும், மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இதற்காக நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், இதற்காக நான் நிறைய முயற்சி எடுத்துட்டேன், ஆனால் என்னால ஒன்றுமே பண்ண முடியல. என்னால என் பிள்ளைய திருத்த முடியல, என்னால என் பிள்ளைய என்னுடைய குடும்பத்தை நடத்த முடியல, என்னால என் கடனை அடைக்க முடியல, என்னால இந்த யாரையுமே காப்பாற்ற முடியல, வீட்டில் இருக்கிற நபர்களாலும் முடியல. ஆனா கர்த்தர் இந்த காலை வேளையில உங்க கரத்தை பிடிச்சு வாக்கு கொடுக்கிறார். இல்லை மகளே, மகனே, உன் இருதயம் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். நீ விசுவாசிப்பாயானால் ஆகும். இந்த ஜெபம் முடியும் போதே அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் புதிய வருடத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைக்கும் போது அந்த வியாதியோடு நீங்கள் போவதில்லை, அந்த சூழ்நிலையோடு போவதில்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். சொல்லுங்கள், கர்த்தருடைய கரத்தினால் ஆகும், கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். சோ நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கஷ்டங்களினாலே திரும்பி வராததை கர்த்தரால் கொடுக்க ஆகும். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நெடுநாட்களாய் நீங்கள் காத்திருந்ததை ஆண்டவர் உங்க பக்கமாய் திருப்புவதற்கு ஆண்டவரால முடியுமாமா? ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது. ஒரே நாளில் கர்த்தர் அந்த மகனுடைய வாழ்க்கையை அப்படியே திசை திருப்பிட்டாரு. ஆமேன் சொல்லுவோம். திரும்பி அந்த தகப்பனார் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியதில்லை. அதுக்கு முன்னாடி தன்னுடைய தகப்பனார் அவனுக்கு பின்னாடியே போயிட்டு இருப்பாரு, எப்பொழுதும் பாதுகாப்பாகவே வச்சிருப்பாரு. எப்பொழுதும் மனசுக்குள்ள தன்னுடைய பிள்ளையை குறித்து ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் விடுதலை ஆக்கினதற்கு பிறகு அது ஒன்றும் இல்லை. நான் நம்புறேன், உங்க மனசுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள உங்க பிள்ளைகளை குறிச்சோ இந்த சூழ்நிலையை குறிச்சோ அடிக்கடி ஒரு வாரம் வந்துட்டே இருக்கலாம். அது நடந்தாதான், அது முடிஞ்சாதான், அந்த காரியத்தை நான் செய்தாதான். ஆனால் எங்கே போனாலும் அது உங்களுக்கு பாதிப்பாக இருக்கலாம். ஆனால் இன்று இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்திலே உலாவுகிற கர்த்தர், நான் நம்புகிறேன், உங்கள் பிள்ளைக்கு ஒரு இரக்கம் செய்ய போகிறார். அந்த காரியத்திற்கு இரக்கம் செய்ய போகிறார். அந்த மனசிலே இருக்கிற காரியத்தை கர்த்தர் இறக்கி வைக்க உதவி செய்வார். இனி உன்னை அந்த பாரம் அழுத்தாது, இனி அந்த மன கஷ்டம் உன்னை அழுத்தாது. நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுதலையோடு வாழ கர்த்தர் உதவி செய்வார். நம்புகிறவர்கள் கரங்களை மேலே தட்டி ஹல்லேலூயா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமா பாடுவோம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமா. ஒரு விஷயம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாமே உம்மா. கரங்களை மேல தட்டி ஆகும், ஆகும், இயேசுவே. பாட பாட அற்புதம் நடக்கட்டும். உம்மாலேதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லா
உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாருடைய கைகளை மேல தட்டி சொல்லுவோம், அப்பா இப்பவே பாட பாட அந்த அற்புதம் நடக்கட்டும். எல்லாமாகும். ஹல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். அவருடைய கரத்தினால் ஆகும். இன்றைக்கு நீங்கள் சந்தித்த எல்லா சூழ்நிலைக்கு முன்பாகவும் போய் நின்று சொல்லணும், ஆண்டவருடைய கரத்தினாலே அது ஆகும். நம்பர் 1, முதலாவதாக எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னா, தாண்டி உன்னிடத்திற்கு கொண்டு வர ஆண்டவரால் ஆகும். அப்படியா? நம்பர் 1, முதலாவதாக தாண்டி உன்னிடத்திற்கு கொண்டு வர. அதற்கு ரொம்ப அழகான உதாரணம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போனாலும் ஒரு நாள் கர்த்தர் திரும்ப கொண்டு வந்து கொடுக்க வைத்தார். அப்போ உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஆசீர்வாதங்கள், நீங்கள் பட்ட கஷ்டங்கள் யாருடைய கரத்தில் இருந்தாலும் நான் நம்புறேன், சீக்கிரமாய் உங்களுக்குரியது உங்களிடத்திலே வந்து சேரும். கர்த்தர் உங்களுக்குரியதை, நீங்கள் கஷ்டப்பட்டதை கர்த்தர் ஒரு மனுஷனுடைய கையிலிருந்து ஒருவேளை வரலனாலும் கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் அதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? 2007 ஆண்டில் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தேன். அப்பொழுதுதான் ஃபஸ்ட்டு வண்டி 2 வீலர் ஒருத்தர் அந்த ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அந்த 2 வீலரை வாங்கின உடனே ஒரு பொருத்தனை எடுத்தேன். ஆண்டவரே, இந்த வாகனம் என் கையில் எத்தனை நாள் இருக்குதோ அத்தனை நாள் வரைக்கும் எந்த இடத்துல யாரை பார்த்தாலும் தனியாக அவங்க நின்றுட்டு இருந்தால் அவங்கள வண்டியில் ஏற்றி சுவிசேஷம் சொல்லி அவங்கள கொண்டு போய் அவங்க கொண்டு போகிற இடத்துல கொண்டு வந்து விட்டுருவேன் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அப்போ அந்த நாட்களில் தனியாக போகும்போது யாரை பார்த்தாலும் அவங்கள ஏற்றி அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி, அவங்க முகம் தெரியாதவர்கள், அவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் அவங்கள அப்படியே கொண்டு போய் விடுவோம். அப்போ ஒரு நாள் ஜெபத்தில் உட்காரும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கத்தில் சொல்லிட்டேன். அந்த மாதிரி பின்னாடி உட்கார வச்சு, ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அவங்க யாருன்னே தெரியாது, அவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். ஆனால் உண்மையிலேயே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கும் போது என்ன மனசுல வாக்கு கொடுத்தாருன்னா, நீ ஒரு நாள் முகம் தெரியாத ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொன்ன, நீ ஒரு நபருக்கு வெளியில சுவிசேஷம் சொல்லும் போது திருச்சபையில ஒரு நபரை உள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த 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 2008 வருஷம் எல்லாம் முடியும் போது பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு வெளியில் நான் சுவிசேஷம் சொன்னனோ அத்தனை பேரை கர்த்தர் ஆலயத்தில் கொண்டு வந்தார். அப்போது நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய உழைப்பை யார் கையில் வச்சிருந்தாலும் கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் தாண்டி உங்களிடத்திற்கு அது வரும், கண்டிப்பாக வரும். கர்த்தர் அதை இன்னொருத்தருடைய கரத்தில் தரமாட்டார். உன்னுடைய தானியங்களை, உன்னுடைய ஆகாரத்தை சத்துருக்களுக்கு கர்த்தர் தருவது இல்லை. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக எது கர்த்தரால் ஆகும் என்றால், நெடுநாட்களாய் தடையாய் இருக்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் அதற்கு ஒரு 3 காரியம். என்னால் ஆகாது அப்படின்றத காரியத்தை, என்னால் முடியல அப்படின்றத இன்னும் மற்றவர்களால் முடியாதுன்ற காரியத்தை கர்த்தர் ஆகும் என்று வாக்கு கொடுக்கிறார். 3வது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே சோத்திரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றான். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழி விட்டு அனுப்பினான். நீங்கள் அப்படியே 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்ற முதியவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர் வயதும் உள்ளவனான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்லுவானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான்.
கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமென். மூன்றாவதாக இந்த இடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆகும்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, நான் நம்புறேன், சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு, ஆபிரகாம் வயது சென்றவன் அப்படின்னா இதிலிருந்து என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, என் சரீரத்திலிருந்து கர்த்தர் என்னை நடத்த முடியாது, வெற்றியை தர முடியாது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் இதிலிருந்ததை அல்ல சிறந்ததை உனக்கு நான் தரப்போகிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வேலையை வைத்து நான் என்ன செய்ய போறேன், இந்த வருமானத்தை வைத்து நான் என்ன செய்ய போறேன், இந்த படிப்பை வைத்து நான் என்ன செய்ய போறேன், இந்த ஒரு சின்ன வீட்டை வைத்து நான் என்ன செய்ய போறேன், இந்த தொழிலை வைத்து நான் என்ன செய்ய போறேன், இல்லைன்னா இந்த பிள்ளைய வச்சு நான் என்ன பண்ண போறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உன்னுடைய செத்து போன ஒரு சரீரத்தில் ஜீவனை கொடுத்து ஒரு குழந்தையை கொடுக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார், இதிலிருந்து ஆபிரகாமுக்கு கல்லுகளிலிருந்து பிள்ளையை உண்டு பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் இதிலிருந்து தான் சிறந்த காரியத்தை செய்ய போகிறார். பலவீனமான அந்த இதிலிருந்து தான் கர்த்தர் சிறந்ததை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அற்பமாய் நினைக்கிற அந்த குடும்பத்திலிருந்து, அந்த வருமானத்திலிருந்து, அந்த வேலையிலிருந்து, படிப்பிலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கரத்தினால் எல்லாமே ஆகும். ஆமென் சொல்லலாம். சிறந்ததை கொடுக்க ஆண்டவரால் ஆகும். ஹல்லேலூயா. இதிலிருந்து மட்டுமல்ல, சிறந்ததை கர்த்தர் தரப்போகிறார். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சிறந்ததை, என் பிள்ளைகளுக்கு சிறந்ததை, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். என் வேலையிலிருந்து எனக்கு சிறந்ததை கர்த்தர் தரப்போகிறார். என் வாழ்க்கையிலே கர்த்தர் சிறந்ததை தரப்போகிறார். என் பிள்ளைக்கு கர்த்தர் சிறந்ததை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புதுமையாய் தோன்றுகிற ஒன்றை கர்த்தர் நமக்காய் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தினால் ஆகும். ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுக்கிறதற்கு ஆண்டவரால் ஆகும். ஸோ இன்றைக்கு முழுக்க நம்ம விசுவாசிக்க போறோம் என்னன்னா, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். நீங்க போய் நின்று சொல்லுங்க, தேவனுடைய கரத்தினால் ஆகும். என்னை உயர்த்துவது கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். என்னை மகிமைப்படுத்த ஆண்டவருடைய கரத்தினால் ஆகும். எனக்கு முன்பாக இருக்கிற இந்த தேவையை சந்திக்கிறதற்கு கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். தேவ சமூகத்தில் எல்லாரும் அப்படியே எழுமி நின்று நம்ம இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்க போறோம். கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும்? இது கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய திருச்சபையினுடைய அந்த தேவையை சந்திக்கிறதற்கு கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஆமென். இந்த பட்டணத்திலே மகா பெரிய ஒரு தேவாலயம் எழும்புவதற்கு கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த சூழ்நிலைக்கு முன்பாக நின்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஐயோ இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? ஸ்தோத்திரம். அந்த சாராயை போல என்னுடைய சரீரம் செத்து போயிருச்சு, என் கணவனாருடைய சரீரம் செத்து போயிருச்சு, எங்களுக்கு இனி உலக பிரகாரமாய் எதுவுமே இல்லை, இது எப்படி ஆகும் என்று உங்களுடைய இருதயம் சொல்லுமானா கர்த்தர் உங்களை பார்த்து தான் கரத்தை கொடுத்து சொல்றாரு, மகளே இது ஒன்னால் ஆகாது, மகனே இது ஒன்னால் ஆகாது, ஆனா கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்க போகிறது. இது கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். மலை அளவிருக்கிறவனுடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள், தேவைகள் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க அறிக்கை செய்யுங்க. கைகளை எல்லாரும் உயர்த்தி அறிக்கை செய்யுங்க, இது கர்த்தரால் ஆகும். கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? சொல்லுங்க, இது தேவனால் ஆகும், இது என் தேவனால் ஆகும். சொல்ல சொல்ல அந்த மகிமை கடந்து வர்றதை நான் பார்க்கிறேன். என் மகள் இப்போ நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் திசை திருப்புகிறார். உங்க மகளை கர்த்தர் திசை திருப்புகிறார். உங்க மகனை கர்த்தர் திசை திருப்புகிறார். யாருமே மாற்ற முடியாத அந்த மகன், யாருமே மாற்ற முடியாத அந்த மகள், இப்பொழுது தேவ ஆவியானவர், நான் நம்புகிறேன் கர்த்தர், ஓ ஹல்லேலூயா, கர்த்தருடைய கரத்தினால், கர்த்தருடைய கரத்தினால் உன் பிள்ளையை மேன்மைப்படுத்துவதற்கு, திசை திரும்பி உன்னிடத்தில் கொண்டு வருவதற்கு கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருடைய கரத்தினால் ஆகும்.
கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. அந்த பாடலை ஒரு விசை கூட பாடலாமா? விசுவாசத்தோடு பாட போகிறோம். என் தேவனால் எல்லாம் ஆகும். கர்த்தருடைய கரத்தினால் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் ஆகும் ஆகும். கரங்களை தட்டி பாடி ஆமென். கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி. உம்மாலாகும் உம்மாலாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எனக்காக யாவையும் எனக்கு குறித்ததை ஐயா நீரே. எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத கரங்கள மேல தண்ணி சொல்லு. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலா. ஹல்லேலூயா. எல்லாமே விசுவாசத்தோடு தேவாக்கினி தேவாக்கினி. கர்த்தருடைய கரத்தினால் அந்த தேவை சந்திக்கப்படட்டும். எல்லாமாகும் எல்லாமாகும். ஹல்லேலூயா. சாட்சியை சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப சகோதரியை கூட்டிட்டு ஒரு தகப்பனார் வந்தார். நல்ல படித்த நல்ல குடும்பத்தை சேர்ந்த ஒரு வாலிப தங்கச்சி. அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணு ஒரே பொண்ணு. ரொம்ப செல்லமாய் அந்த பிள்ளையை வளர்த்தார். கோயம்புத்தூரில் இருக்கிற பெரிய ஒரு பணக்கார ஸ்கூலில் அந்த பிள்ளையை அவர் படிக்க வைத்தார். காலையிலையும் சாயந்தரமும் அந்த பிள்ளையை ஸ்கூலில் கொண்டு வந்து விடுறதுக்கு ஒரு காரு, ஒரு டிரைவர் அவங்கள செட் பண்ணியிருந்தார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் அந்த பிள்ளை வந்து கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த ஸ்டோருக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒரு 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 அங்கே பார்த்த ஒரு வாலிப தம்பி ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் பேச்சுவார்த்தை தான். அந்த பேச்சுவார்த்தையே ஃபோன் நம்பர் 2 பேரும் ஷேர் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. 2 பேரும் ஃபோன்லேயே பேச ஆரம்பித்தாங்க. அப்படியே பழக ஆரம்பித்தாங்க. அந்த பையன் வந்து சாதாரணமான ஒரு பையன், ஆனால் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறான். எல்லா பழக்கமும் உள்ள பையன். ஆனால் அவனுடைய வார்த்தையினால் இந்த பிள்ளைய அப்படியே ஃபுல்லாக நிறைச்சிட்டான். அவ்வளோதான், அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு அந்த பிள்ளை தள்ளப்பட்டுருச்சு. அப்போ மறக்கவே முடியாது. ஒரு நாள் எனக்கு அவருடைய தகப்பனார் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு ஒரே பொண்ணு, அந்த பொண்ணை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, நாங்கள் குடும்பமாக சாக வேண்டியதுதான், தற்கொலை பண்ண வேண்டியதுதான், அவன் மட்டும் அந்த பையனை கல்யாணம் பண்ணான்னா நாங்கள் எல்லாரும் சூசைட் பண்ணிக்குவோம், என்ன பண்ணா சொன்னா சரி கூட்டிகிட்டு வாங்க நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. அவங்க தகப்பனார் கூட்டிகிட்டு வந்தார். நான் அந்த பிள்ளைகிட்ட தனியாக ஒரு சேரில் போட்டு பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய கண்ணால் திரும்பி பார்த்தா அவங்க அப்பா முழங்கால் படிக்கிட்டு கண்ணில் தாரையாக கண்ணீர் கொட்டுது. 2 கையையும் தூக்கிட்டு அப்படியே கண்ணீர் கொட்டிகிட்டே இருக்குது. இந்த பிள்ளைகிட்ட நான் பேசிகிட்டே இருக்கிறேன். அந்த பிள்ளைகிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது இந்த பிள்ளை சொல்லுது, இல்லை ஐயா என்னால் எப்படி விட முடியும்னு தெரியல, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, எங்கள் டேடியை கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது, எங்கள் மம்மி கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது, நான் இப்படி பண்ணேன்னா எங்கள் குடும்பத்துக்கே அவமானம்னு தெரியுது, பட் என்னால் முடியாது, சாரியா என்னை வற்புறுத்தாதீங்க, என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, உங்கள் வார்த்தையே கீழ்ப்படியில்லைன்னு எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. நான் சரி பரவாயில்லப்பா நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பிள்ளைய முழங்கால் படியிட சொல்லிட்டு, உண்மையிலே அந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணலை, அவங்க அப்பாவுக்காக தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே அவங்க அப்பாவை பலப்படுத்துங்க ஆண்டவரே, அப்படி இருதயத்தை தைரியப்படுத்துங்க ஆண்டவரே, எப்படி இதை தாங்க போறாருன்னு தெரியலையே அப்படின்னு ஜெபம் பண்ணி அவருக்கும் ஆறுதல் சொல்லி அனுப்பினேன். ஒரு 3 மாதம் அந்த பிள்ளையை கூட்ட அந்த தகப்பனார் திரும்ப என்னிடத்திற்கு வந்தார். அந்த பிள்ளையினுடைய முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, ஐயா நான் முழுவதுமாக அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன், கர்த்தர் என்னை கிருபையால் கர்த்தர் ரட்சித்தார். இல்லை நான் நினைக்க மாட்டேன்
நான் பண்ண தப்பை இப்பதான் நான் உணர்றேன். எங்க அப்பாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், எங்க அம்மாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், நான் நிறைய சாரி கேட்டுட்டேன். ஆண்டவர் என்னை தொட்டுட்டாரு. அப்ப நான் நம்புறேன், கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். இந்த வார்த்தை உண்மை ஆண்டவருடைய பிள்ளைகளை. யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை பேசினார்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும், யாரோ ஒருத்தர் இங்க இருக்கிறீங்க. இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, உன்னால அல்ல என்னால் ஆகும், நான் செய்து முடிப்பேன். நீ போய் நில்லு. இந்த ஜெபமே போதும். இந்த அதிகாலையில கர்த்தர் சமூகத்துல எழும்பி நின்று நீங்க ஜெபிக்கிற ஜெபமே போதும். நான் சொல்றேன், நீங்க அந்த பிரச்சனைக்கு முன்னாடி போக வேண்டாம். உங்களுக்காக கர்த்தர் தூதனை அனுப்புவார். உங்களுக்காக கர்த்தர் யாரையாவது ஒருத்தனை அனுப்புவார். வெகு சீக்கிரத்திலே நீங்கள் சொல்ல போகிறீர்கள், சாராளை போல இது கர்த்தருடைய கரத்தினால் ஆயிற்று. எங்களுடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. உங்க கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்க போகிறது. ஆமென் சொல்லுங்கள். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளை கல்லாய் மாறிற்று. அது யாராலே ஆயிற்று? அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது. உன்னுடைய பிள்ளை ஆகாது என்று தள்ளப்பட்ட கல், ஆனா அந்த கல்லை கர்த்தர் தலைக்கு, ஹalleluya, தலைக்கு மூளை கல்லாய் மாற்ற போறார். பாடலாமா இன்னொரு விஷயம்? ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். கரங்களை எல்லாரும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கரங்களை தட்ட தட்ட, இதோ உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அந்த செங்கடல் வழி விடுகிறது, யோர்தான் வழி விடுகிறது. கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். அந்த கடன் மாற்றுவது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். கர்த்தருடைய கரத்தினாலே எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும். சொல்லி முடியா அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உமராகாத காரியம், உமராகாத காரியம் இயேசுவே, எல்லாமே உமாலாகும். ஹalleluya, எல்லாமே கரங்களை மேல தட்டியாகும். இயேசுவே, இயேசுவே. இப்பொழுது வழி திறக்கட்டும், வழி திறக்கட்டும், பாதை திறக்கட்டும், பாதை திறக்கட்டும். இயேசுவே, எல்லாமா நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்க கரத்தினால் ஆகும். எஸ், உடைய கரத்தினால் ஆகும். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னுடையது ஆகும். எஸ், நன்றி ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய உழைப்பு, எங்க பிள்ளைகளுடைய நெடுநாள் ஜெபம், நன்றி ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை வைத்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர். ஆனா அது எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தீங்களே. நெடுநாளாய் காத்திருக்கிறது உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று சொன்னீரே. ஆகாது என்ற சூழ்நிலை ஆகும் என்று வாக்கு கொடுத்தீரே. இன்னைக்கு சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை திருச்சபையில் இருக்கிறவங்க, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த வாக்கு தத்தம் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேல ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே 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 ஒரு வார்த்தை கூட மாறாம நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரப்பா, நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நாள் எங்க அன்பு சிஸ்டர், பிரதர், எங்க தகப்பன், எங்க தாய், எங்க வாலிப மகன் மகள்
வந்து சொல்லணும். என்னால ஆகல, ஆனா கர்த்தர் கரத்தால அது ஆயிடுச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, சார் இது நடக்காது சார், இதெல்லாம் முதல்ல வாய்க்குள்ள போனது மாதிரி சார், திரும்பி எடுக்க முடியாது சார். ஆனா அதே தேவ பிள்ளை வந்து நின்று சாட்சி, என் கர்த்தர் அந்த வாயிலிருந்து எடுத்து பிடுங்கி, ஹல்லேலூயா, முதலைகளுடைய தலையை நசுக்கி கர்த்தர் எனக்கு அதை கொண்டு வந்தாரு. நான் கஷ்டப்பட்டது, நான் உழைச்சது, எனக்கு கர்த்தர் கொடுத்தது என்னை விட்டு திருப்பி போகலன்றதை கர்த்தர் நிரூபிச்சிட்டார்னு இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் சாட்சி சொல்ல போகிறதற்காய் நன்றி அப்பா. எங்க பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். இந்த 21 நாள் முடியும் போது எந்த கட்டுகள் இருந்தாலும், எந்த சாபங்கள் இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால அது முழுவதுமாக அழிக்கப்பட்டு ஒரு விடுதலையோடு புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகும்போது எங்க பிள்ளைகள் விடுதலையோட கடந்து போக உதவி செய்யும். இந்த நாள் முழுதும் உங்க பிரச்சனை நடத்தட்டும்.